சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம முத்து மாலையோட வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாப்ல. எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நம்ம மீனா கழுத்துல அந்த மாலைய போட்டு, மீனா இங்க வீட்டுல இருந்தே அங்க மண்டபத்துல சூப்பரா வீடியோ கால் மூலியமா டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லா டெக்கரேஷனையும் சூப்பராவே பண்ணி முடிச்சுட்டா. அதுக்காக தான் இந்த மரியாதை எல்லாம் அப்படின்னு மீனாவுக்கு பயங்கரமா மாலை போட்டு சும்மா செலிப்ரேட் மோட்ல கொண்டு வந்துட்டாப்ல. சோ இங்க விஜயாவுக்கு வயித்து எரியுது. அதுக்கப்புறம் வந்து மீனா முத்துவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அத்தை வந்து அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் டிராமா பண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, என்னைய வந்து மண்டபத்துக்கு வரவிடாம பண்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. உடனே போயிட்டு ஹால்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா இப்படி பண்ணுனது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல விஜயா ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மீனா நான் போன்ல பேசுனதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவால எதுவுமே பேசவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாருமே வளைச்சு வளைச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவால எதுவுமே சொல்ல முடியல. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வராப்ல. அவர் வேற யாரும் இல்ல, பேங்க்ல இருந்து தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. இப்ப விஜயா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அத ஒரு கம்பெனியா மாத்துறாப்ல நம்ம முத்து. சோ மீனா பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சு சோ மீனா பேர்லயே ஒரு கம்பெனியே ஓபன் பண்ணி அதுக்கு கரண்ட் அக்கவுண்ட் வேறையா நம்ம முத்து ஓபன் பண்றாப்ல. சோ கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக் புக் எல்லாமே அந்த கம்பெனி நேம்லயே வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறாப்ல. இதெல்லாம் பார்த்து மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. மீனா கவலைப்படாத, நான் ஜிஎஸ்டி நம்பருக்குலாம் அப்ளை பண்ணிருக்கேன். நீ 20 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்ச அப்படின்னா நீ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படி இப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத்து பயங்கரமா வந்து மீனாவுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம மீனாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. சோ இன்னி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.